Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்து வருகின்றோம். இதில் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், பெண்கள் பல்வேறு விதமான சொல்லனா துயரங்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு வருகின்றார்கள். அவர்களை இந்த ஆண்கள் சமுதாயத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு என்ன வழி, அவர்களுடைய தீர்வுதான் என்ன என்பது போன்று பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இந்த மீடியாக்கள்லையும் பத்திரிகைகள்லையும் அரங்கேற்றம் செய்யப்பட்டு வருவதை நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். அதில் இந்த பெண்களுக்காக குரல் கொடுக்கிறது என்பது இப்போ ஒரு சீசனாக ஆகிவிட்டது. நம்ம ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நாம் கண்டு வருகின்றோம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவது என்று பல விதமான செயல்பாடுகள் இங்கே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்லாம் அதற்கு தெள்ள தெளிவான தீர்வை நமக்கு சுட்டி காட்டுகின்றது, வழிகாட்டி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்கி சென்று விட்டார்கள். காரணம் என்னவென்றால், இது படைத்த இறைவனிடத்திலிருந்து வந்த ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது படைத்த இறைவனிடத்திலிருந்து வந்த மார்க்கமாக இருப்பதனால என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் மனிதன் சந்திப்பானோ, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன தீர்வு என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி சென்றிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதை தெளிவுபடுத்துகின்றான். வலக்கது சர்வப்னா ஃபி ஹாதல் குர்ஆன் லின்னாஸி மின் குல்லி மஸலின் வ கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதனுக்கு இந்த திருமறை குர்ஆனில ஒவ்வொரு பொருளினுடைய முன்மாதிரியும் நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்னென்ன பஞ்சாயத்தோ, என்னென்ன பிரச்சனையோ, அதனுடைய அனைத்து பிரச்சனையை நான் டீட்டெயிலா தெளிவுபடுத்தி விட்டேன். கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. ஆனால் மனிதன் தான் அதிகம் தர்க்கம் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய தீர்வும் இந்த திருமறை குர்ஆனில் இருக்கின்றது. இந்த திருமறை குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முஸக்கிர், இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க மாட்டீர்களா? இதை நாம் விளங்குவதற்கு மிக லேசாக ஆக்கி இருக்கின்றோம், இதிலிருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான். அந்த அளவிற்கு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை விவரித்து விட்டான், தெளிவுபடுத்தி விட்டான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையாகவும் வாழ்வியல் வழிகாட்டியாகவும் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் இன்னும் தெளிவாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ரசூலும் மினல்லாஹ் யத்லு சுஃபுஃபன் முத்தஹரா ஃபீஹா குதுபுன் கையிமா. இவர் நம்முடைய தூதராக இருக்கின்றார். இவர் தூய ஏடுகளை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றார். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் இருக்கின்றதே, அது நேரான சட்டதிட்டம். அதுல எந்த ஒரு கோணலையும் நீங்க பார்க்க முடியாது, எந்த ஒரு நெளிவு சுழிவையும் நீங்கள் காட்ட முடியாது. காரணம் என்ன? இது படைத்த இறைவனத்திலிருந்து வந்த சட்டம் என்ற அடிப்படையில இதை இறைவன் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். தன்னுடைய தூதர் வாயிலாக இதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இப்ப நம்மளுடைய பிரச்சனைக்கு வருவோம். இப்ப பெண்கள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். இதுதான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை. அங்கே பாலியல் பலாத்காரங்கள் அதிகமாகிவிட்டது. இங்கே இந்த நடிகை பாலியல் தொல்லைக்கு ஆட்கொள்ளப்பட்டு விட்டால் இந்த நடிகைக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரமான நிகழ்வு நடந்து விட்டது. இதுதான் இப்ப தலைப்பு செய்தியா ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நடிகையை கற்பழிக்க முயற்சி செய்தார்கள், கார்ல வைத்து கடத்தி விட்டார்கள், வேற ஒரு நடிகைக்கு ஸ்கெட்ச் போட்டார்கள். இப்படி எல்லாம் ஓடிக்கொண்டிருப்பதையே தலைப்பு செய்தியாக நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
ஒரு பகுதியில பல கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னொரு பகுதியில பெண்கள் பல்வேறு விதமான தொல்லைகள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். இதுக்கு தீர்வு என்ன என்பது பற்றி வாத பிரதிவாதங்கள், லைவ் ஷோக்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இதுக்கு தீர்வு என்னன்னு ஒவ்வொரு ஆளுடத்தையும் கேட்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மெத்தை பிடித்த மேதாவிகளாக அவர்களுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொன்றா செய்திகளை சொல்கின்றார்கள். ஆனா இஸ்லாம் இதற்கு என்ன தீர்வு சொல்லுது? எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான தீர்வை சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இதுல என்ன சொல்லி காட்டுகின்றது? பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த கேரளாவில் பாவனான்னு ஒரு பொம்பளை, ஒரு நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். உடனே பயங்கரமா எல்லாரும் கொதிக்கின்றார்கள். பார்த்தீர்களா, இந்த மாதிரி ஒரு நடிகை செய்து விட்டார்களே, இது சரியா? நாட்டில் சுதந்திரம் இருக்கின்றதா? நம்ம நாட்டினுடைய சுதந்திரமே கேள்விக்குறியாக ஆகியிருக்கின்றது என்று பேசி கடைசியில் இது எந்த அளவுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கின்றது என்றால், நம்ம மத்திய அமைச்சர் வெங்காயம் நாயுடு அவர்கள் என்ன செய்யறாரு? அவர் இதுக்கு கண்டன அறிக்கை விடுறாரு. இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமையை நம்ம அங்கீகரிக்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? புதிய சட்ட திருத்த மசோதா நாங்கள் கொண்டு வர போறோம். புதிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியுமா? இதை இந்த நடிகைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வேகமாக விசாரித்து விரைந்து தீர்வு சொல்ல போறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். இஸ்லாம் இதை எப்படி அணுகுது தெரியுமா? முதல்ல ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுவதாக இருந்தால், செய்யப்படுவதாக இருந்தால், பாலியல் ரீதியாக ஒருத்தி துன்புறுத்தப்படுகின்றாள் என்றால் அதுக்கு உண்டான காரணிகள் என்ன, இதை இஸ்லாம் ஆராய்கின்றது. அதற்கு உண்டான காரணிகளை இஸ்லாம் களைகின்றது. எங்கெங்க எந்தெந்த பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு உண்டான காரணத்தை முதல்ல களைய வேண்டும். அவன் தான் அறிவாளியாக இருப்பான். ஒரு விருட்சம், ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த மரத்துல ஒரு விஷத்தினாலான விதை போகக்கூடிய ஒரு கனி உருவாகுது, காய் உருவாகுது. இதை எப்படி காலி பண்ணணும் அப்படின்னா அறிவாளி என்ன செய்வான்? அந்த மரத்தை வேரோடு புடுங்க வேண்டும், அப்பதான் அது காலியாகும். இங்க இருக்கக்கூடிய நிலம் என்ன தெரியுமா? அந்த மரத்தினுடைய கொப்புகளை வெட்டி விடுவாங்க. இதை விட்டு அதை விட்டுட்டேன், இதை காலி பண்ணிட்டேன் பாரு, இப்ப இன்னைக்கு 2 கொப்பு உடைக்கப்பட்டிருக்கு, வேற புடுங்க. முதல்ல அந்த விதையை தூவுறதை நிப்பாட்டு. எவன் அந்த விதையை கையில வச்சிருக்கான அவனை தூக்கி உள்ள போடு. இதுதான் அறிவாளி செய்யக்கூடிய வேலை. அறிவற்றவன் என்ன செய்வான்? இந்த மாதிரியான வேலையை செய்வான். ஒரு வீட்டிலேயே ஒரு அசுத்தம் உள்ளே நுழைந்து விட்டது வச்சுக்கிருவோம். ஒரு சாக்கடை தண்ணி உள்ள வந்துருச்சுன்னு வைங்க, ட்ரைனேஜ் அடைச்சிருச்சு, சாக்கடை தண்ணி வெளியே வருது, வீட்டுக்குள்ளேயே சாக்கடை தண்ணியாக இருக்கின்றது. அறிவாளி என்ன செய்ய வேண்டும்? ட்ரைனேஜ் அடப்ப இருக்கிறவன் அறிவாளி. இங்க உள்ள அறிவாளிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? அது நாராம இருக்கிறதுக்கு செண்டு கொடுக்குறாங்க. நமக்கு செண்டு பாட்டில் வச்சு நீங்க அடித்து விட்டீர்களே ஆனால் நல்ல கமகமன் மணக்கும். மேற்கொண்டு ட்ரைனேஜ் வெளியே வரும்ப்பா. இதுக்கு என்ன செய்வ? மனிதனுடைய அறிவு இப்படி சிந்திக்கின்றது, படைத்த இறைவனுடைய அறிவு எப்படி சிந்திக்கிறது தெரியுமா? அவன் எப்படி வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றான் தெரியுமா? என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்ன, காரணி என்ன, அதை பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு பெண்ணானவள் அவ எப்படி இருக்க வேண்டும் அதை இஸ்லாம் வரையறுக்கின்றது. ஒரு ஆணானவன் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வரையறுக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான், லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸா சபீலா. நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், அது மிக கேடானவராகவும் மிக தீய வழியாகவும் இருக்கின்றது. இதுதான் இஸ்லாம் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய முதல் அறிவுரை. இந்த பாலியல் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? விபச்சாரம் செய்யாதன்னு அல்லாஹ் சொல்லவில்லை, நல்லா கவனிங்க. விபச்சாரத்தினுடைய அருகில் கூட நீ நெருங்கி விடாதே. எப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான வழிகாட்டுதல் பாத்தீங்களா? விபச்சாரம் செய்யறது அதுக்கு அடுத்த கட்டம். விபச்சாரத்தின் பக்கம் கூட நீ நெருங்க கூடாது. விபச்சாரத்தினுடைய பக்கத்திற்கு நெருங்கக்கூடிய வாசல் என்ன? தீயவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், தீயவற்றை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். இதுல ஏதாவது ஒரு பங்கு எவனுக்கு ஆதமுடைய மகனுக்கு வந்து விடுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்களே, அப்ப கெட்ட பார்வை அதுக்கு போடுது இஸ்லாம் திரைய. தீய வார்த்தையை பேசுவது அதுக்கு இஸ்லாம் தடை போடுகின்றது. மூமினான ஆண்களே, மூமினான பெண்களே, நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த அறிவுரை,
அப்ப தீய மாதிரியான பார்வையை பார்க்கறத முதல்ல நீ நிப்பாட்டு. கண்ணில் ஆரம்பிக்கிறது தான் அப்படியே தங்களுடைய நாவுல பேச்சாக வளரும், காது அதை கேட்கறதுக்கு தூண்டும், கை அதை நோக்கி செல்லும், நாவு விபச்சாரத்தை நோக்கி நடக்கும், கடைசியில் விபச்சாரம் என்ற அந்த பெரும்பாவத்தில் அவன் விழுந்து நாசமா போய் விடுவான். அப்ப இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை உருவாவதற்கும் இந்த ஒழுக்கக்கேடு ஏற்படுவதற்கும் அச்சாரமாக இருப்பது தீய பார்வை. அதை தூண்டக்கூடிய விதத்துல நீ பார்க்காத, அதை நீ செய்யாத என்று இஸ்லாம் இப்படி பார்க்கக்கூடியவனுக்கு தடை போடுவதோட அடுத்து என்ன செய்யுது, அந்த மாதிரியான எண்ணம் வந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்றால் எல்லாம் இப்படி இருன்னு சொன்னா இருந்துட மாட்டான், அதுக்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன, பெண்கள் பர்தா அணிய வேண்டும், அவர்கள் தங்களுடைய உடலை கவர்ச்சியை வெளிக்காட்டக்கூடாது, அவங்களுடைய கணவன், அவர்களுடைய தாய், அவர்களுடைய தந்தை, அவர்களுடைய சகோதரர், அவர்களுடைய அந்த கூட பிறந்த சகோதரன், இது போன்ற சில இரத்த பந்தங்கள் அவர்கள் முன்னாலே தவிர மற்ற அந்நிய ஆண்களிடத்துல அவர்கள் என்ன செய்யக்கூடாது, தங்களுடைய உடல் அழகை வெளிக்காட்டக்கூடாது, கவர்ச்சியை வெளிக்காட்டக்கூடாது. மற்ற ஆண்களை பார்ப்பதாக இருந்தால் அவர்கள் பர்தா அணிந்துதான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் அதுக்கு கடிவாளத்தை கண்ணால பார்க்காதன்னு சொல்லிட்டு மீறி பார்த்தாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றான். பர்தா போடு, பர்தா போட்டு உன்னுடைய உடல் கவர்ச்சியை நீங்க வெளிக்காட்டாத, முகம் கைகளை தவிர மற்ற பாகங்களின் மறைத்தாக வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டுதல். அதுக்கடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, அப்படி மீறி பர்தா போட்டு இருந்தா கூட ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்துறாத, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருப்பானே, ஆனால் மூணாவது அங்கே ஷைத்தான் இருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் பாத்தீங்களா? இந்த மாதிரியான வழிகாட்டுதலை எந்த சித்தாந்தத்திலேயோ காட்ட முடியுமா? எந்த மதத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இஸ்லாம் காட்டுகின்றது ஆணும் பெண்ணும் தனித்து இருந்தால் மூணாவது அங்கே ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவிற்கு தங்களுடைய உறவுக்காரர்களாக இருக்கக்கூடிய கணவனுடைய சகோதரர்கள் இருப்பாங்களே, குழந்தன்மார்கள், மச்சான்மார்கள், அவர்களிடத்துல கூட தனியா இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் அவர்கள் நுழைவதை பற்றி பெண்கள் கேட்கும் பொழுது, எங்களுடைய கணவன்மாருடைய உறவினர்கள் தானே, எல்லாம் குழந்தன் தானே, மச்சான் தானே, இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள நாம் போகலாமா? அதுதான் மரணத்துக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சர் அதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். என்றால் புள்ளிவிவரம் சொல்லுதா, பெண்கள் அதிகமான பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்படுவது யாராலன்னா அவங்களால ரொம்ப தெரிஞ்ச நபர்களால்தான் ஆளாக்கப்படுறாங்க. பொருளியா புள்ளிவிவரத்தை இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள். இந்த மாதிரியான எச்சரிக்கையை இஸ்லாம் சொல்லி ஆணும் பெண்ணும் தனித்திருக்காதுன்னு சொல்லி, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பிரயாணம் செய்யாத, ஒரு பொம்பளை மகரமான துணை இல்லாம பிரயாணம் செய்யாத, சரியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நீ பிரயாணம் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட அருமையான வழிகாட்டுதல் பாத்தீங்களா? இவ்வளவு வழிகாட்டுதலையும் சொல்லி நீ உன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். எவன் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதையும் குறித்து நல்ல வழியில நான் இதை பயன்படுத்துவேன் என்று எவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பார்த்தீங்களா? அப்ப நீ எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் தங்களுடைய அந்த வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ்மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மல்ஊமீன். அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களிடமோ அல்லது அடிமை பெண்களிடமோ தவிர தங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்ள மாட்டார்கள். அது அல்லாத வேறு வழியை அவர்கள் தேட மாட்டார்கள். மீறி அவன் தேடுறானோ அவன் தான் அநியாயக்காரன், அவன் தான் வரம்பு மீறியவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இப்ப அடிமை என்றது கிடையாது. அப்ப மனைவியை தவிர மற்ற பெண்களிடத்துல எவன் ஒருவன் இந்த இச்சையை தணிக்க துடிக்கின்றானோ அவன் வரம்பு மீறியவனாவான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாம் இது போன்று பாலியல் ரீதியான இந்த ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் ஏற்படுமோ அது எல்லாத்துக்கும் லாக் பண்ணுது பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பெண்களே நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அந்நிய ஆடவரிடத்துல பேசினால் குலைந்து பேசாதீர்கள். அப்படி யாரு குலைந்து பேசுறீங்களோ உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவன் எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கின்றதோ அவன் இச்சைப்படுவான், ஆசை கொள்வான். அவனுடைய ஆசை உங்களுடைய அந்த கற்புக்கு பங்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் எந்த மதத்திலேயாவது காட்ட முடியுமா? எந்த சித்தாந்தத்திலேயாவது இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை காட்ட முடியுமா?
பார்த்தோமே, வெளிநாடுகளில் இருந்து படிக்க வந்த அந்த பெண்மணிகள், கல்லூரி மாணவிகள் அவர்களிடத்துல பேட்டி எடுத்தார்கள். இங்க உள்ள நபர்கள் இந்த மாதிரி வந்துகிட்டு நீங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆட்கொள்ளப்படுகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது சொல்றாங்க பாருங்க, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களால் பெரிய அளவுக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றோம். அப்ப இந்த பாலியல் தொல்லைக்கு நாங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு 2 நடைமுறையை நாங்கள் கை கொள்கின்றோம். அவங்க சொல்றாங்க. யாரு? நெதர்லாந்து, இது போன்ற இங்கிலாந்து, இது போன்ற வெளிநாடுகள்ல இருந்து இங்க படிக்க வந்த அந்த கல்லூரி மாணவிகள், அந்த மாணவிகள் பேசுறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் 2 தீர்வை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆம்பளை எங்களை சீண்டுதான், இடிக்கிறான், எங்களை தவறான வழியில பயன்படுத்த துடிக்கிறான். இதுல இருந்து நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நாங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான 2 பாதுகாப்பு என்ன தெரியுமா? வெளியே செல்லும் பொழுது ஒரு ஸ்கார்ப் ஒன்று தலையில மாட்டிக் கொள்கின்றோம் சொல்கின்றார்கள். நாங்க ஸ்கார்ப் ஒன்று மாட்டிட்டு போனோம்னா எங்களை எவனு சீண்ட மாட்டேன்றான். அதே மாதிரி நாங்கள் அந்நியவர்கள் ஆடவரிடத்துல பேசும் பொழுது குலைந்து பேசுவதை நிறுத்திவிட்டோம். கட் அண்ட் ரைட், வெட்டு 1 துண்டு 2 முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நாங்கள் எப்ப குலைந்து பேச ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் எங்களிடத்துல பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க என்று சொல்லி அந்த கல்லூரி மாணவிகள் சொன்ன அந்த பேட்டி தி வீக் என்ற ஏட்ல வெளியிட்டார்களா இல்லையா? அப்ப யோசனை பண்ணுங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டாம பாருங்க. அன்னூர் என்ற அந்த அத்தியாயத்துல 30-31 வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வதை பற்றி பேசிவிட்டு, பார்வையை தாழ்த்திக் கொள்வதை பற்றி பேசிவிட்டு, பர்தா அணிவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிவிட்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய இறைவனின் பக்கம் முற்றிலும் நீங்கள் திரும்பி விடுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த சட்டத்திட்டத்தை நீ போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார், உனக்கு வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு அந்த தொல்லை ஏற்பட்டுச்சு, இந்த தொல்லை ஏற்பட்டுச்சு, என்னை அப்படி பாலியல் சிண்டல் பண்ணிட்டான், இப்படி பாலியல் சிண்டல் பண்ணிட்டான். எதனால ஏற்படுகின்றது? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதுக்குண்டான தீர்வை சொல்லி காட்டுகின்றானே. யா அய்யுஹன் நபிய்யு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذالிக அதுனா அன் யுக்ரஃப்ன ஃபலா யுக்னைன். நபியே, உன்னுடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் இன்னும் இறை நம்பிக்கை கொண்ட மூமினான பெண்களுக்கும் நீங்கள் உத்தரவு போடுங்க, அவர்கள் தங்களுடைய தலையின் மீது முக்காடுகளை போட்டுக் கொள்ளட்டும், தங்களுடைய உடலை மற்ற ஆடவர்களிடத்திலிருந்து அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும். ذالிக அதுனா, அதுதான் அவர்களுக்கு ஏற்றது. எதுக்கு தெரியுமா? அவர்கள் இன்னார் என்று அறியப்படுவதற்காகவும் அவர்கள் பிற ஆண்களால் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் ஏற்றது. நீங்க இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசத்தை நீ அணிஞ்சு பாரு, உன்னை சீண்டுவானா? அப்படிப்பட்ட ஒரு தவறான பார்வை பார்ப்பானா? கண்ணியமாக பார்ப்பாரு. ஒரு பர்தா போட்டு போகும் பொழுது கண்ணியமா பார்ப்பான். அரகோட ஆடை அணிஞ்சிட்டு போனா வேற மாதிரி பார்ப்பான். அதனாலதானே இந்த பிரச்சனை. பாவானா என்ற நடிகை பாதிக்கப்பட்டால், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டால், கற்பழிப்பு முயற்சின்றிய நடிகைகளுக்கு எந்த காலத்துல கற்பு இருந்ததா எவன் சொன்னா? கற்பு இருந்தா தானே அழிக்கிறதுக்கு. அவர்களுடைய நடவடிக்கை என்ன? சதை வியாபாரம் தானே அவர்களுடைய நடவடிக்கை. சதையை காட்டி பிளப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அவங்கள போய் சீண்டிட்டாங்களாம். முதல்ல நீ காட்டக்கூடிய இந்த கவர்ச்சியை நிறுத்து. இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுகின்றது. அதுக்கு நம்ம செஞ்சது ரைட்டு நம்ம சொல்ல வரல, அதுவும் கண்டிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாத்தையும் இவர்கள் அம்புட்டை ஓபன் பண்ணி விட்டுருக்கலாம். விபச்சாரத்துக்கு உண்டான அனைத்து வாசல்களும் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா எவன் போய் இந்த தொந்தரவு பண்ணா அப்படின்னா அந்த நடிகையினுடைய முன்னாள் கார் டிரைவர் தான் கரெக்டா ரூட்டு பார்த்து கரெக்டா போய் உள்ள வண்டியை நிப்பாட்டி 2 மணி நேரமா இந்த மாதிரி தொல்லைகளை கொடுத்தாங்க. எப்படின்னு பாருங்க, ஏதாவது நம்புற மாதிரி இருக்கின்றதா? 2 மணி நேரமா தொல்லை கொடுத்தான்னா 2 மணி நேரமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உனக்கு என்ன வேலை? 2 மணி நடிச்சாமத்துல அவன் உன்னை சீண்டனா அப்படின்னா 2 மணி நேரமா என்னமா பண்ணீங்க? இந்த குற்றச்சாட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த நபர் இந்த டாக்டர் என்னைய 5 வருஷமா கற்பழிச்சாரு, 50 தடவை கற்கொலை பண்ணிருக்கோம், 5 வருஷமா கற்பழிச்சுக்கிட்டே இருந்தானா உன்னைய 5 வருஷம். அது ஒரு தடவைனாலே அதுவே குற்றத்திற்குரியது. 5 வருஷம் எப்படி பண்ணா? அப்ப 2 பேரும் உடன்படாம எப்படி நடந்திருக்கும்? 50 தடவை கற்கொலை எப்படி நடந்துச்சு என்று கேள்வி கேட்டால் சொல்வார்களே, அப்படி இருக்கின்றதா இல்லையா? அதுவும் இல்லாம உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னா அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன, நேரா போய் எவனோ ஒரு டைரக்டரா, இவங்களுடைய ஃப்ரெண்டா, பாய் ஃப்ரெண்டா,
அவங்க வீட்டுக்கு நடிச்சாம போயிட்டாங்களாம். அங்கே ஒரு 2 மணிக்கு உனக்கு என்ன வேலை, அங்கேயும் என்ன ஒண்ணு, உன்னுடைய வீட்டுக்கு போயிருந்த அல்லது டிஜிபி அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா உண்மை சரி ஓகேன்னு நம்ம நம்பலாம். அவன் என்ன அந்த டைரக்டர் என்ன டிஜிபியா, அவன் டிஜிபி அலுவலகரா ஆபீசரா, அவன் எங்க எதுக்கு அங்கே போன, அவங்க போய் இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். அவ ஃபோன் பண்ணி டிஜிபிக்கு தகவல் சொன்னோடனே நேரடியாக அவருடைய வீட்டுக்கே வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்படின்றீங்களே. அது விசாரணை நீ எப்படி வீட்டுக்கு வந்தன்றது அது ரெண்டாவது பார்ப்போம். நீ வந்து சரியான ஆளா இருந்தால், ஒழுக்கமுடைய பெண்ணா இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும். அப்போ ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்கிறது கிடையாது, வாத பிரதிவாதங்கள் ஓடுது. என்ன சொல்றாங்க தெரியுமா, அது ஏன் நடிகைலாம் அப்படிதான் போவாங்க, பார்க்கறவங்க கண்ணில் தான் தப்பு எப்படின்னு பாரு. இவங்க அரவர ஆடை அணிஞ்சுக்கிட்டு தான் போவாங்களாம், இவங்க இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணுவாங்களாம், பார்க்கிறவனுடைய கண்ணில் தப்பு இருக்கின்றது. ஆண்களை ஒழுங்கா இன்னைக்கு இந்து பேப்பர்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஆம்பளைங்களை அடக்கி வாழுங்க, அடக்கி நீங்க வளர்க்க வேண்டும். அவர்கள் இதெல்லாம் பார்க்க கூடாது. கண்ணை புத்திக்கிட்டு போனான்னா வண்டி எடுத்து பார்க்கறதா கற்பழிப்பு, கண்ணை புத்திக்கிட்டு வண்டி ஓட்டினான்னா கொலையே நடக்கும். இங்க அதுதான் நடக்க போகின்றது. அப்ப ஆம்பளை பார்க்கிறான்னா பார்க்காம இருக்கக்கூடிய விதத்துல நீ பாதுகாக்கணுமே. என்னன்னு கேட்டா அது என்னுடைய உரிமை என்கின்றீர்களா, இது உரிமையா? இது எப்படி உரிமை என்று சொல்ல முடியும்? ஒருவர் வந்து அசிங்கமான ஆடையை அணிந்து கொண்டு ரோட்ல போறது அவங்களுடைய உரிமையா? ஒருத்தவன் வந்து ஒரு கோடி ரூபாய நீ வந்து ரோட்ல வந்துகிட்டு அனைவருக்கும் தெரிவது போல 2000 ரூபாய் கட்ட தூக்கி போட்டு இப்படியே கையில குடிச்சிட்டு போவீங்களா? என்ன செய்வான்? அப்படி போயிடுவான்னு பயப்படுறீங்கல்ல, அப்ப உரிமை பேச முடியுமா? பத்திரமா ஒளிச்சு வச்சு சூட்டு கேஸுக்குள்ள 4 பெட்டி போட்டு பூட்டி வச்சுதான் கொண்டு போவேன்றீங்கல்ல. அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு கொடுக்கிற மதிப்பு கூட உங்களுடைய கருப்புக்கு இல்லையா? அப்ப உங்களுடைய நல்லொழுக்கத்துக்கு கிடையாதா? அந்த 2000 ரூபாய் நோட்டை எப்படி பாதுகாக்கணும்னு துடிக்கின்றீர்களே, அதை விட உங்களுடைய உயிரும் கற்பும் முக்கியம் இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. உன்னுடைய உரிமையை பறிக்கிறதா நீ நினைக்கிற. என்னன்னு கேட்டா கண்ணுல ஓலாராம், கண்ணுல அதுக்குதான் எழுதியிருந்தாய். நீ என்ன செய்ய, நல்ல மிளகா பொடி அள்ளி கொடுத்து கண்ணுல வீசிட்டு கண்ணு எரியுதுன்னுவான்ல. கோளாறு வந்து மிளகா பொடியில் இல்லை, உன்னுடைய கண்ணில் தான் கோளாறு என்று சொன்னால் சரியா வருமா? ஒத்துக்குருவானா அவனாவது? அவன் வந்து சரியான முறையில் ஆடை அணியாவிட்டால் பார்வை பாயவங்க. அப்ப நீ உங்க ஒழுக்கத்தோடு நீ நடக்க வேண்டும். நீ ஆபாசமாக நடித்து ஆபாசமான முறையில் நீ இருந்து நீ அடுத்தவனை தூண்டி விடுகின்றாய். பெட்ரோலை ஊத்தி விட்டு தீய பொருத்தி போட்டது நீனு, உன் தலையில நீயே தீய வச்சிருக்கன்னு அர்த்தம். இப்ப அவன் தலையில அந்த பெண்மணி அவன் தலையில அவளே தீய வச்சுக்கிட்டு எரியுதே எரியுதேன்னா என்ன அர்த்தம்? நீ தானே வச்ச கொல்லிக்கட்டைய என்பதுதானே அர்த்தம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளை தூண்டுவதற்கு உண்டான அனைத்து வாசலையும் அடைக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதை அடைத்து விட்டு அதுக்கு மீறி உன்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணி உன்னுடைய அந்த இச்சையை சரியான முறையில தீர்த்துக்கொள். உனக்கு கல்யாணம் பண்ண முடியலையா, நோன்பு வச்சு உன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இவ்வளவும் செஞ்சு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தவன் பாலியல் ரீதியான பிரச்சனைகள்ல ஈடுபட்டான்னா அவன் விபச்சாரம் செய்வானே. ஆனால் திருமணம் முடிக்காத விபச்சாரம் பண்ணா அவனுக்கு 100 கசையடியை கொடுங்க. அதுக்கு மீறி ஒருவன் விபச்சாரம் செய்வானே, ஆனால் திருமணம் முடித்தும் ஒருவன் விபச்சாரம் செய்வானே ஆனால் அவனுக்கு மரண தண்டனை தான் தீர்வு. கொடுத்து பாருங்க, பிரச்சனை வருமா? முதல் 2 பக்கமும் சரி செய்ய வேண்டும். பாலியல் ரீதியா முதல்ல இது போன்ற நடிகைகள் கேவலமான முறையில் இருக்கின்றார்களே, அதுவும் தடுக்கப்பட வேண்டும். இவர்கள் இப்படி ஆட்டம் போடுகின்றார்கள், இதனால தூண்டப்படுற விபச்சாரம் இதுவும் தடுக்கப்பட வேண்டும். 2மே தடுக்கப்பட வேண்டும் என்றால் முதல்ல இந்த நடிகைகள் வந்து இந்த மாதிரியான ஆபாசமான முறையில நீ நடிக்கிறது நிப்பாட்டு, நீ ஆடை அணிகிறத நிப்பாட்டு, நீ வந்து கண்ணியமான முறையில நீ ஆடை அணி, நீ ஒழுக்கத்தை பேணிவாள். இது இவர்களுக்கு சொல்லக்கூடிய தீர்வு, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. அதே நேரத்தில் இந்த பக்கம் இவன் வரமும் மீறானா அவனுக்கு மரண தண்டனையை கொடு என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் என்ன நிலைமை, இங்க கற்பழிச்சா என்ன கொடுக்குறாங்க? 10,000 ரூபாய் பணமும் ஒரு தையல் மிஷினும் கொடுக்குறான். அதுதான் நிலைமை. அப்புறம் எப்படி கற்பழிப்புகள் குறையும், கொலை எப்படிங்க குறையும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவன் இன்னும் திருந்தின மாதிரி இல்ல. இந்த இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க என்ன, இந்த பாலியல் ரீதியான இந்த பிரச்சனைகள்ல இருந்து பெண்களை காப்பாத்துறதுக்கு கேரள அரசு ஒரு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கான். என்னடா செஞ்சிருக்காங்க? 50 பேரையும் பிடிச்சி கழுத்தை வெட்ட போறாங்களா அப்படின்னா,
அது வந்து யார் யாரெல்லாம் பாலியல் ரீதியான குற்றங்கள் எழுத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பேரு, ஊரு, வயசு, போட்டோ எல்லாத்தையும் வந்து ஒரு ஆவணமா ஒரு புத்தகமா வெளியிட போறாங்களாம். யாராவது பாலியல் சீண்டல் பண்ணிடுவானா இல்லையான்னு உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னு வைக்கலாம், அந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிறாங்க. இவன் பேர் இருக்கா, இவன் மூஞ்சி இருக்கா, ஓ நம்ம உன் பேர் என்னப்பா, வயசு என்னப்பா, நான் அவன்கிட்ட போய் கேட்கணும். நம்ம கேட்டோம்னா, ஓ அந்த ராஜாவா, நீ அச்சு ராஜாவா, ஆறு ராஜாவா அப்படின்னு கேட்டா அச்சு ராஜா, அப்ப இவன் அவனா இருப்பானோ என்று சொல்லி எப்படிப்பட்ட தீர்வு சொல்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் சிந்திக்க வேணாமா? ஒருத்தன் 17 வயசு பையன் வந்து அவன் வந்து அந்த பெண்மணியை கொடூரமாக கற்பழிச்சு கொலை பண்ணி இருக்கிறான். இருக்கிறதுலே அந்த 6 பேர் 6 மனித மிருகங்கள்ல இவன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேட்டையாடியவன் என்று அந்த செத்து போன பெண்ணினுடைய தகப்பனார் அழுது கொண்டிருக்கின்றார். அவனுக்கு சொன்னாங்களா இல்லையா, நிர்பயா என்ற அந்த கேஸ்ல என்ன சொன்னாங்க? இவர் வந்து பச்சிலம் குழந்தை, பச்சை குழந்தை, இவருக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. அதனால இவர் என்ன செய்யணும், இவரை கொண்டு போய் சிறார் அந்த சிறைச்சாலையில இவருக்கு கொண்டு போய் நல்லொழுக்க நீதி போதனைகள் நடத்தணுமா, பாடம், நீதி போதனைகள் பாடம் நடத்திட்டு இவர் வந்து 18 வயசானவனு இவரை வெளியே விட்டணும். அவனுக்கு தான் 10,000 ரூபாய்க்கு தையல் மிஷின் கொடுத்தாங்க, விலகி இருங்க. இப்படி நீ தீர்வு சொன்னால் கற்பழிப்பு அதிகமாகுமா இல்லையா, கொலை கொள்ளை அதிகமாகுமா இல்லையா? அதனால தானே ஒரு சின்ன பச்சிலம் பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய போட்டோவை பார்க்க முடியும். அந்த ரித்திகா என்ற அந்த குழந்தை 2200 ரூபா கொலுசுக்காக கொண்டிருக்காங்க, வெறும் 2200 ரூபா. அந்த தாய் தந்தையர் வந்து ஒரு 5 நாள் வேலைக்கு போயிருந்தான் அப்படின்னா தூக்கி மூஞ்சில வீசி எரிஞ்சு விட்டு போயிடுவானே. வெறும் 2200 ரூபாய்க்கு ஒரு குழந்தையை ஈவு இரக்கம் இல்லாமல் கொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போதா. காரணம் என்ன? உயிருக்கு உயிர் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் உதுன பில் உதுனி என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறானே. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, வல் ஜுரூஹ கிசாசுன், எந்த அளவிற்கு ஒருவனுக்கு ஒரு காயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே அளவுக்கு காயம் ஏற்படுத்தினவனுக்கு காயத்தை ஏற்படுத்தி, இதுதான் சரியான தீர்வு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த தீர்வை சொல்லி பாருங்க. எவனா வைப்பானா, கைய வைப்பானா, கொலை பண்ண என்ன வருமா, அவன் நெருங்குவானா? அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை விட்டு விட்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, 17 வயசுன்றாங்கல்ல, இவன் இவ்வளவு சேட்டை பண்ணானா, அது எப்படி இவன் இவ்வளவு சேட்டை பண்ணியிருப்பான்? அதனால என்ன செய்யணுமா, இவனுக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சா இல்ல 17 வயசு 17.5 வயசு தானான்றத அவனுடைய எலும்பு மஜ்ஜை எடுத்து டெஸ்ட் பண்ணணுமா. டெஸ்ட் பண்ணா 18 17 தெரியும். முதல்ல உன் மூளையை செக் பண்ணு முதல்ல. ஏன்னா இந்த மாதிரியான கொடூரமான வேலையை ஒருவன் செஞ்சிருக்கிறான், ஒருத்தவன் கற்பழிச்சிருக்கான்னா அவன் ஆம்பளன்றதுனால தானே கற்பழிச்சிருக்கிறான், அவன் பருவ வயதை அடைஞ்சதுனால தானே இந்த மாதிரியான வேட்டையாடி இருக்கிறான் என்ற ஒரு அறிவு வேணாம் உனக்கு. இந்த ஒரு அடிப்படை தெரியாமல் இவர்கள் இப்படிப்பட்ட கொடூரங்களை இவர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நந்தினி இப்படிப்பட்ட பாலியல் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றாள். அதே மாதிரி ஹாஷினி என்ற அந்த 7 வயது குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கின்றது, உயிரோடு தீ வச்சு எரிச்சிருக்கலாம். அதே மாதிரி ரித்திகா என்ற அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு நீ இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வின் பக்கம் வா, வந்து பாரு. என்னன்னா அரபு நாட்டினுடைய அந்த சட்ட திட்டங்கள்லாம் காட்டு மிராண்டித்தனமான சட்ட திட்டம்னு எவெல்லாம் கத்துனானோ உமா பாரதி உட்பட எல்லாம் என்ன தீர்வு, அது அரபு நாட்டு சட்டத்தை தீர்ப்பா சொல்லணும், இவங்களை கொல்லணும், வருதா? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. இந்த தீர்வின் பக்கம் நீங்க வந்து பாருங்க, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 2 பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாரத்தில் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதில் முதல் செய்தி என்னென்னா, அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து ஜி தமிழில் போடுறாங்களாம். அதில் ஏதோ ஒரு பெண்மணி போய் தலாக்கை நீக்கிடுங்க, எங்களால் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி இந்த தலாக்குனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். அதை வந்து இந்த ஜி தமிழில் இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணனா அந்த பொம்பளை வந்து நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் இவர்கள் வந்து வெளியிட்டு பார்த்தீர்களா அப்படின்ட்டு உடனே காவிகளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கலை. ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து என்ன செய்து விட்டார்கள், தலாக்கை நீக்க சொல்லி
அவர்கள் கூக்குரல் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவிகள் வந்து அப்படியே ஆனந்த புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை பற்றி பேச காவிகளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுல இந்த கல்யாணி ராமன் ஒரு ஆள் என்ன செய்யறான், பஞ்ச கல்யாணி ராமன் அவர் பேர். அவர் என்ன செய்யறாரு, இதுக்குத்தான் மகாபாரதம் வேணுன்றது, இதுக்குத்தான் ராமாயணம் வேணுன்றது. இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குமா? ஆமலா மகாபாரதம் வைப்போமா? மகாபாரதத்துல பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை இருக்கா. இந்த பஞ்ச கல்யாணி ராமனுடைய பொண்டாட்டி பேர் பாஞ்சாலியா என்னன்னு நமக்கு தெரியல, ஆய்வு பண்ணா தெரியும். பாஞ்சாலினா என்ன? பாஞ்சு அஞ்சு, அஞ்சு ஆம்பளைக்கு ஒருத்தி பொண்டாட்டி. இதுதான் மகாபாரதம். விளங்கிக்கிறங்க. 5 பேரும் ஒரே பொம்பளை அனுபவிக்கிறதுக்கு பேரு பாஞ்சாலி. அதுதான் மகாபாரதம்னா. இப்ப இப்படித்தான் கல்யாணி ராமனுடைய வீடுகள்ல எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று தெரியவில்லை. நீங்க வந்து மகாபாரதத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னதுனால இதை நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். பெண் உரிமையை பற்றி நீங்க பேசலாமா? உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரில் உயிரோட கொளுத்தி விட்டவர்கள், அதே மாதிரி வந்துகிட்டு பெண்களை எப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு ஆளாக்கியவர்கள், இவர்கள் இந்த இந்து மதத்துல வந்துகிட்டு பத்தினியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? தீய மூட்டி எவன் தன்னுடைய பொண்டாட்டின் மேல குற்றச்சாட்டு வைக்கிறானோ அவன் அந்த பொம்பளை அதுல அப்படியே உள்ள இறக்கி விட்டணும். இறக்கி விட்டு அவன் வந்து வேகாம அப்படியே வெளியே வந்துட்டான்னா பத்தினி. வெந்து போயிட்டான்னு வைங்க, அவ மோசமானவ. வச்சிருக்கியா இல்லையா? பேசுவோமா? அதை பற்றிலாம் பேசினால் என்ன ஆகும்? இதை பற்றி காவிகளுக்கு பேச எந்த அருகதையும் கிடையாது. முதல் விஷயம். 2வது, சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ணன், அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனா, அந்த உங்களை என்ன செய்யற, நீ வந்து பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? வேறனா வந்துகிட்டு எப்படின்னு பாருங்க, ஏழைகளுடைய அந்த மானத்தை எப்படி வாங்குறாங்க பாருங்க. அந்த ஏழைகள் என்றால் அவ்வளவு இலக்காரமா அவங்களுக்கு? அவ்வளவு பலவீனமானவர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சொல்லுங்க, உங்க கணவர் உங்களை எப்படி திட்டினாரு, நீங்க உங்க புருஷங்கார உங்களை எப்படி அடிச்சாரு, நீங்க உங்க மனைவிட்ட எப்படிலாம் அடிவாங்க சொல்லுங்க என்று சொல்லி ஊரறிய அம்புனை ரெக்கார்டு பண்ணி அவர்களுடைய பலவீனத்தையும் அவருடைய இயலாமையும் அவருடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் பயன்படுத்தி கொண்டு அவருடைய ரத்தத்தை உருவிய இந்த லட்சுமி ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்கிறோம், உனக்கும் இன்னொரு ஆம்பளைக்கு தொடர்புக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு தயாரிப்பாளரோட உனக்கு ஒட்டு இருக்கு, லிங்க் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, வா ரெக்கார்டு பண்ணுவோமா, பேசுவோமா? நாங்க பஞ்சாயத்து பேசுறோம். தமிழ்நாடு தொகுதி தலைமையகத்துல சரியத்து பொறுப்பாளர் சிராஜகாக்கா இருக்காரு, வா வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி வந்துட்டு கள்ள தொடர்புன்னு சொல்றாங்க, ரெக்கார்டு பண்ணுவோமா? நாங்க பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான கேவலமான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்? மானம் என்பது பெருசு. நீ என்ன செய்யற? ஏழைகளுடைய மானத்தை முச்சந்தி கொண்டு வர என்னன்னு கேட்டா நாங்க ஒற்றுமையாக்குறோம். நாங்க அவர்களை வந்து என்ன செய்ய போறோம்? சேர்த்து வைக்க போறோம். அதே ஏழைகள் மட்டும், அப்பாவிகள் மட்டும் கூப்பிட்டு மோடிக்கும் அவன் முன்னாடிக்கும் பிரச்சனை நடத்த வேண்டியதானே? சொல்வதெல்லாம் உண்மையில கூப்பிட்டு வந்து மோடியை உட்கார வை பார்ப்போமே. அவருடைய மனைவியாக இருந்தும் இல்லாமல் இருக்கின்றார்கள் யசோதா பெண்மணி கூப்பிட்டு வந்து உட்கார வை பார்ப்போம். ரஜினிகாந்தனுடைய மகளுக்கு விவாதத்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கா இல்லையா? கூப்பிட்டு உட்கார வையே பார்ப்போம். ரஜினிகாந்த் கூட்டிட்டு வா, நடக்குமா? அப்ப ஏழைகளுடைய ரத்தம்னா உனக்கு இலக்காரமா போச்சா? அப்பாவிகள் என்றால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் உடைய அந்த எண்ணிக்கையை கூட்டி காசு சம்பாதிக்கக்கூடிய வேலையை பாக்குறீங்களே, கேவலமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு? இப்படி அடுத்தவருடைய ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுமா? சிந்திக்கணுமா இல்லையாங்க? இந்த மாதிரி வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துன்னு சொல்றீங்களே, புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டு நாரக்கூடியதை டிவிடி ஆக்கி போட்டு விட்டா அவன் வந்து காலத்துக்கு சேர முடியுமாங்க? அவன் வந்து எந்த நேரத்தில் சேர்ந்தாலும் அந்த டிவிடி அவன் பார்ப்பான, கிளிப்பிங் அனுப்பி விடுவாங்க, வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பரவுமே. சிந்திக்க வேணாம். அப்ப இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அரசாங்கம் கவனிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து பிரச்சனை என்ன? நம்ம மோடி மஸ்தான் வந்துட்டார் தமிழகத்தில். இன்னைக்கு வர்றாரு, இன்னைக்கு 4 மணிக்கு தமிழக. எதுக்கு? இந்த ஜக்கி வாசுதேவ் என்ற ஒரு மரண வியாபாரி ஒருத்தர் இருக்கான். அவர் வந்து 112 அடி சிவன் சிலையை திறந்து வைக்கிறாராம். இவங்க வந்து திறந்து வைக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை பார்க்கிறோம். ஜக்கி வாசுதேவ் யாரு? கார்பரேட் சாமியார். அவன் சாமியார் என்ற பேர்ல எத்தனை ஏக்கருடைய நிலம், அரசு நிலம், வன அரசு அதிகாரத்துக்கு சொந்தமான ஒரு நிலம், வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை கையாடல் பண்ணுவேன். அதோடு மட்டும் இல்லாம எல்லாம் வந்து இளைஞர்களையும் பெண்களையும் கூப்பிட்டு வந்து போதைக்கு அடிமையாக்கி முட்டை போட்டு
அவர்களுடைய பெற்றோர்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம். இது ஒரு கொடுமை. உள்ள கஞ்சா வியாபாரம் நடக்குதுன்றான். கஞ்சாவை கொடுத்துக்கிட்டு எல்லாம் போதையில திளைக்கிறது தான் நம்ம பேரோகத்துக்கு போறது என்று வழி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு எல்கேஜி படிக்கிறவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்குற. என்னன்னு கேட்டா துறவியா? என்னடா துறவி என்றால் என்ன இருக்குன்னு தெரியுமா? கையில திருவோட தவிர வேற எதுவும் இருக்க கூடாது. ஆனா நீ என்ன செய்யற? எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி அம்புட்டு பேரையும் திருவோட எந்த விட்டுருக்க. நீ துறவியா? வெக்கத்தை துறந்த துறவி, மானத்தை துறந்த துறவி, நேர்மையை துறந்த துறவி, எல்லா நீதி நேர்மை நியாயம் அம்புட்டையும் திறந்தவனுக்கு பேரு துறவி. அந்த துறவி திறந்து வைக்க கூப்பிட்டுருக்காரு. இந்த துறவி வர்றாரு. துறவி இப்ப ஓபன் பண்ணி வைக்க போறாராம். எப்படின்னு பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரியான அநியாயக்காரர்களோடு கைகோர்த்து, ஏன்னா ஒரு மோசடிக்காரனுடைய மனசு இன்னொரு மோசடிக்காரனுக்கு தானே தெரியும். ஒரு கொள்ளக்காரனுடைய மனசு இன்னொரு கொள்ளக்காரனுக்கு தான் தெரியும். ஒரு துறவியினுடைய மனசு இன்னொரு துறவிக்கு தான் தெரியும் என்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை மக்கள் மத்தியில் நம்ம சரியான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.